வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. அதாவது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி நம்ம எதை பேசினாலும் இந்த காணிங்கிற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. காணியை நாங்கள் விடுவிச்சிருவோம், தமிழர்களுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் அப்படின்னு அனுரா அரசாங்கம் அறிவித்திருந்தால் கூட தமிழர்களுடைய காணிகள் பெருவாரியாக இன்னும் பறிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது என்கின்ற செய்தி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களும் இதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதும், தலைவர்களை தேடி போய் எங்களுக்கான ஆதரவுகளை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்பதும், தலைவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய களங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது வவுனியாவில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வவுனியாவில் குமந்தை என்கின்ற பகுதியில் ஒரு புத்தர் சிலையை நிறுவுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியும், அதற்காக தமிழர்களுடைய காணிகளை அபகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அரசு இறங்கியிருக்கிறது என்கின்ற செய்தியும் இப்பொழுது மக்கள் மனத்திலே மிகப்பெரிய கோபத்தை எழுப்பியிருக்கிறது. எனவே மக்கள் போராட்ட களத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு களத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனை மையப்படுத்தி அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அழைத்து எங்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்ற நிலைமை நீடித்து கொண்டு இருக்கிறது என்கின்ற குமுறலை எடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இப்பொழுது அந்த இடத்தை போய் அவர்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு இப்படி ஒரு காணியை பறிக்கக்கூடிய நிலையை, மக்களுடைய காணிகளை பறிக்கக்கூடிய நிலையை இந்த அரசு செய்யுமேயானால் இந்த அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் இறங்குவதுதான் தலை சிறந்த வழியாக இருக்கும் என்கின்ற கணக்கீட்டில் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன. உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் உண்மையிலே தேடி தேடி நல்ல நல்ல செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு பெரிய ஆதரவை நோக்கி நகர்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆயினும் தமிழ் சமூகத்தை சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் ஆதரவு தெரிவிங்கள். கண்டிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி பல தகவல்களை நான் எடுத்து வைப்பதற்கு அது களமாக இருக்கும் என்பதுதான் நிஜம். அதாவது தொடர்ச்சியாகவே தமிழர்களுடைய காணிகள் பறிப்பு என்பது இப்பொழுது நடைபெறவில்லை. இலங்கையின் சிங்களர்களுடைய கையில் ஆட்சி எப்பொழுது சென்றதோ அப்போதிலிருந்து, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் அவர்கள் ஆட்சியை சுதந்திரத்தை கொடுத்து விட்டு செல்கின்ற பொழுது சிங்களர்கள் கையில் எப்பொழுது ஆட்சி கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே தமிழர்களுடைய காணிகள் பறிப்பு என்பது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தன. இதற்கு எதிர்த்து அப்பொழுதிலிருந்தே குரல்கள் ஒலித்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த காணி பறிப்பு என்பது மிக வேகமாக தொடர தொடங்கியது மட்டுமல்லாமல் சிங்களர்களை தமிழர்கள் பகுதியில் கொண்டு வந்து அமர்த்துவதும், சிங்களர்களுக்கு தமிழர்களுடைய காணிகளை கிடைப்பதற்கான களங்களை உருவாக்குவதும் மிக தீவிரமாக இந்த அரசு சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய களங்களை எடுத்தார்கள் என்பது நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. எனவே தமிழ் சொந்தங்கள் இதனை எதிர்த்து போராட்ட களத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலை எடுத்தார்கள். அப்படி எடுத்த பொழுது பலருக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்தன. பலர் மீது அந்த அரசியல் ரீதியான தாக்குதல் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் சட்ட ரீதியான தாக்குதலும் தொடரக்கூடிய களங்கள் நீடித்து கொண்டு இருந்த காரணத்தினால் இனி இந்த அரசை எதிர்த்து நான் நம்மளுடைய காணிகளை கேட்டு பெறுவது என்பது இயலாத காரியம் என்று தமிழர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு களங்கள் உருவானது. இந்த சூழலில் சில இடங்களில் காணிகள் திருப்பி கொடுக்கக்கூடிய களங்களும் அரங்கேறின. அனுரா அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுது தமிழர்களிடம் அவர் வாக்கு சேகரித்த பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம், உங்களுடைய காணிகள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை அவர் அளித்தார். இந்த உத்தரவாதத்தை தமிழர்கள் நம்பினார்கள். காரணம், பல தேசிய கட்சிகள் தமிழர் தாயகத்தில் வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்து அவைகள் தோல்வியைத்தான் தழுவி இருக்கின்றன. ஆனால் அனுரா அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்த பொழுது, உங்களுக்கான காணிகளை எல்லாம் நான் மீட்டுக் கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது தமிழ் சமூகம் அதை நம்பக்கூடிய ஒரு நிலைமையை கையில் எடுத்தது. அதன் வெளிப்பாடாக அனுரா கட்சிக்கு 3 இருக்கைகள் கிடைத்தன.
அந்த 3 இருக்கைகளில் இப்பொழுது ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார். அது சந்திரசேகர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார், கடல் தொழில் அமைச்சராக. எனவே இந்த சூழலில் தமிழர்கள் நாம் 3 இருக்கைகள் கொடுத்திருக்கிறோம் தேசிய கட்சிக்கு. எனவே இந்த தேசிய கட்சி நமக்கு நல்லதை செய்யும் என்கின்ற எண்ணம் தமிழர்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால் அனுரா அவர்களை மையப்படுத்தி அவர்கள் அந்த காணி மீட்பை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஆனால் அனுரா அரசாங்கம் மற்றவர்கள் செய்ததையே திருப்பி செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அரசங்குளத்தில் 5 ஏக்கர் காணியையும் அதற்கான கட்டடங்களையும் போலீஸ் நிலையத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீஸ் அதிகாரிகள், அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த கட்டடத்திற்குள் வரவில்லை. அவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் காணியை கையகப்படுத்தி அங்கு இயங்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்ச்சியாக நாம் அறியக்கூடிய செய்தி. மக்கள் பலமுறை எடுத்து வைத்து விட்டார்கள் அரசிடம். அந்த காவல்துறை அதிகாரிகளை கூட்டுறவு வளாகத்திலிருந்து வெளியேற்றி அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த காணிக்கு அனுப்பி வையுங்கள் என்று பலமுறை மக்கள் கோரிக்கைகளை எடுத்து வைத்து விட்டார்கள். ஆனால் இதுவரை அதற்கான எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் இப்பொழுது வவுனியாவின் குமந்தை பகுதியில், அதாவது இந்த காவல் நிலையம் இருப்பதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காணியை கையகப்படுத்தி அங்கு புத்தர் சிலையை வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்றும் அதன் அடிப்படையில் தமிழர்களுடைய காணிகளை பறிக்கக்கூடிய நிகழ்வை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் பேசப்படுகின்றன. இந்த செய்தி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கோபத்தை எழுப்புகிறது. எனவே அரசுக்கு எதிரான ஒரு போராட்ட களத்தை எடுப்பதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இந்த சூழலில் அரசியல் கட்சி தலைவரை அழைத்து பேசினால் நமக்காக ஒரு போராடுவதற்கான ஒரு சூழலை அவர்கள் எடுப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் போய் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் சட்டத்தரணி காண்டிபன் அவர்களும் இன்னும் மற்றும் சிலரும் சென்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அந்த ஆய்வுகளை மேற்கொண்ட பின்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். எங்கள் மக்களுடைய காணிகளை பறிக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கு இந்த புத்தர் சிலை வைத்து தமிழர்களுடைய காணிகளை பறிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்பது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருந்தாலும் நடைபெறப் போகக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு சொல்கின்றன. எனவே அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும், இந்த புத்தர் சிலை வைக்கக்கூடிய விடயத்தை கைவிட வேண்டும். அப்படி கைவிடாத பட்சத்தில் போராட்ட களங்களை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக காட்டமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அரசு தமிழர்களுடைய காணிகளை பறிப்பதை விட்டுவிட்டு தமிழர்களுக்கான காணி அவர்களிடமே இருக்கட்டும் என்று விட்டுவிடுமா, அல்லது நீங்கள் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று புத்தர் சிலை வைப்பதற்கு தமிழர்களுடைய காணிகளை பறிக்குமா என்பது எழும்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.